ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து தாய்லாந்தில் தான் இருக்கோம். தாய்லாந்தில் வந்து மெயின் நாட்டு பேங்காக்கில் இருக்கோம். இங்கே தான் ஹோட்டல் புக் பண்ணி இங்கே தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு செலவழிக்க வேண்டியிருக்கு. அதுவும் தினமும் காலை, மத்தியானம், ராத்திரி சரியான பெரிய அமௌண்ட்டு செலவழிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நம்ம மியான்மரில் பார்த்தீங்கன்னா, செலவு அந்த அளவுக்கு இல்ல சாப்பாடுக்கு. ஏன்னா ரூமுக்கு ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. சாப்பாடுக்கு கம்மியா தான் குடுத்தோம். ஆனா இங்க அப்படி இல்ல. சாப்பாடுக்கு இந்தியன் ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா அதிகமா செலவாகுது. அது 7-11 ஹோட்டல் இருக்குது. அதில போனோம்னா நூடுல்ஸு, பிரெட்டு இந்த மாரி ஐட்டங்கள் கிடைக்கும். அப்படியே போகுது. தாய்லாந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இருந்தாலும் நம்ம வந்து எப்படியும் தாய்லாந்த சுத்தி பார்த்து தானே ஆகணும். இப்ப நான் வந்து ஒரு ஆர்ச் காமிக்கேன் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்ச் இருக்கு. இந்த ஆர்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து இதில என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு காட் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில இந்த பக்கம் நடுவுல பார்த்தீங்கன்னா, இது ஒரு இது இருக்கு. இது என்ன எல்லாத்தையும் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு. இது 3 இருக்கா? அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து அங்க தான் புத்தர் இருக்காரு அங்க. இது இந்த இந்தியாவுக்கும் இங்கேயும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சரி வாங்க இது உள்ள போவோம். இங்க வந்து டூரிஸ்ட்டுக்கு டிக்கெட் போல இருக்கு. என்னன்னு தெரியல. இங்க வந்து ஒரு 32 மீட்டர் உயரத்துல ஒரு தங்க புத்தர் சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது கிட்டத்தட்ட 105 அடி உயரம். அப்ப 105 அடி உயரம்னு சொன்னா 10 மாடி பில்டிங் உயரத்துக்கு இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதைத்தான் இப்போ போய் பார்க்க போறோம். ஐ டேக் டிக்கெட். உள்ள போறதுக்கு டூரிஸ்ட் டிக்கெட்டு 40 தாய் பாத்து. நம்மக்கிட்ட 40 இருக்கு. கொடுக்குறோம் தலைவர்கிட்ட. இதை வாங்குறோம் 40. ஓகே, இந்த பக்கம் உள்ளே போகணுமா? வாங்க உள்ள எப்படி இருக்குது என்ன ஏது. நம்ம இப்போ உள்ளூர்காரங்க மாதிரி வரலாம். சரி வெளிநாட்டுக்கு வந்து எதுக்கு நம்ம போர்ச்சேரி பண்ணணும், எப்போதும் போல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு உள்ள. இங்கே உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இது நான் வந்து கூகுளில் போட்டு தேடிலாம் வரல. தற்சமயமாக காலையில் சரி வயிறு பசிக்குது சாப்பிட போவோம், எப்போது பார்த்தாலும் நம்ம மேற்க தான் போகிறோம், இன்னைக்கு கிழக்க போவோன்ட்டு கிழக்கு பக்கமாக வந்தால் இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. இங்கே என்ன இருக்குது முதல்ல இதை சுற்றி பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது போவோம். இங்கே வந்து ஒரு காளை மாடு, ஆமாம் காளை மாடு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன இருக்குது, இதுவும் காளை மாடு தான். உள்ளே போகலாமா? திடீர்னு செருப்பு போட்டு போனாலும் பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாராவது போனால் போகலாம். முன்னாடி கோயில் இருக்கும், சில நேரம் புனித இடமா இருக்கும். சரி நம்ம போவோம். சின்ன ஒரு தாமரை குளம், செருப்பை வெளியே கலத்தி போட்டேன். சூப்பராக இருக்குது தண்ணி காட்சிகள். இதில் தாய்லாந்து மொழியில் எழுதியிருக்காங்க. இது உங்களுக்கு அடையாளம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ராமர் சிலை மாதிரி தான் இருக்குது. கையில் வில்லெல்லாம் இருக்குது. உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து இங்கேயும் இதே மாதிரி சிலை உண்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிலை இருக்குது. அது ஒரு பூமி உருண்டை மேலே நிற்கிற மாதிரி ஜம்முன் இருக்குது. வேற அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒரு பெல்லு அடிக்கலாமா? எடுத்து அடித்து பார்ப்போம். இந்தா எடுத்தாச்சு. சவுண்டு வருதா? இது ஒரு சவுண்டு வருது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது வருது. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. ரைட், அப்படியே வந்த வழியாக போயிடுவோமா? யானை, இங்கே வந்து யானை ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. நம்ம கடைகளில் போனாலுமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாட்டு, ரொம்ப குட்டியாட்டு, ஒரு அரை இன்ச்சு தான் இருக்கும். அரை இன்ச்சு அகலத்துலலாம் வந்து யானை சிலை சின்ன சிம்பிளாக பித்தளைலாம் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது பாருங்க சூப்பராக இருக்குது. இது இப்போ இது மேலே ஒரு பெல் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வச்சு அதில் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பால் பாருங்களேன், இந்த தண்ணியில் அழகாட்டு சுற்றுது. சூப்பராக இருக்கு. ஓகே சரி போவோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க.
சிங்கம். உள்ளே போய் பார்ப்போமா? செருப்பு இங்கே தான் கிடக்கு, கலத்தி போடும். என்ன இருக்குது பாருங்க. ஏ அப்பா, இந்த கடவுள் வணக்கம் செய்கிறாங்க. இந்த பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக அது விரியுது. சார் தெரியுதா? நல்லா அழகாக விரிஞ்சு மூடுது. சரி வாங்க வெளியில் போ. எல்லாம் கோல்டு, தங்க முலாம். என்னது கல்லா? என்னது கல் மாதிரி இல்லை, இது வந்து ஏதோ பித்தளை மாதிரி தான் இருக்குது. இது வந்து டைல்ஸ் மாதிரி இல்லை, இது ஒரிஜினலாகவே தங்கம் மாதிரியே தான் இருக்குது. வெளியில் போமா? இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து உள்ள இதைத்தானே நம்ம பார்க்க வந்திருக்கோம், அதனால் சுவாரஸ்யம் இருக்காது, கொஞ்சம் பொறுமை வேணும் பார்க்குறதுக்கு. சரி இப்படி வந்தேன் உள்ள. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒரு பெரிய கொட்டு வச்சுருக்காங்க, சரியான சைஸாக இருக்குது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஹோட்டல் போல் இருக்குது. நோ என்ட்ரி, நோ ஃபோட்டோகிராஃபி. சரி போயிடுவோம் நம்ம. இங்கேயும் சிலைகள் வச்சுருக்காங்க. தாய்லாந்து மொழியில் தான் அதிகமாக இருக்குது. இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா அது என்ன ஏது அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மரத்தாலான பெரிய கொட்டு இது, சூப்பர். அப்புறம் இது ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, பார்க்க எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிங்கம் நம்ம சாப்பிடுவோம்ல பிளேட்டு, அந்த கல் அதிலே செஞ்சுருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதை பாருங்கள், இது வந்து இந்த பாம்பு மாதிரி மரத்தை சுற்றி இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் செஞ்சாங்களோ தெரியல. சாமி கும்பிட்றாங்க. இது வந்து பாம்பு மாதிரியும் இருக்குது, ஃப்ரண்டில் யானை மாதிரியும் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. ட்ராகன் சொல்லுவாங்கள்லாம். மீனை பாருங்கள், எவ்வளோ மீன் இந்த தண்ணிக்குள்ளே. மீன் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தா மேலே இருந்துச்சு, என் தலையை பார்த்தோன்னா எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நான் இதுவும் சிலை தான் அப்படின்னு நினச்சேன். இங்கே மேலே ஒரு புறா ஒன்று இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது தலையை ஆட்டுது. இங்கே கொஞ்சம் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஓகே, நம்ம அந்த சைடு போமா? இது மட்டும் இங்கிலீஷும் தாய்லாந்து மொழியில் இருக்குது. அது எல்லாத்துலேயும் வச்சாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து படித்து பார்க்கவே முடியல. இப்போ வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக அங்கே வர்றதுனால அதை நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே கொஞ்சம் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த வராங்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க. இது நம்ம அந்த உள்ளே பார்த்தோம்னா அதை அங்கே அவங்க தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஹலோ, திஸ் இஸ் ஃபார் சேல்? நோ சேல். ஓகே, வாட் இஸ் திஸ்? இது உள்ள போமா? ப்ளீஸ் டேக் யுவர் ஷூ. இதில் போட்டோம். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, சரியான மாதிரி இருக்கு. உள்ள போ. காஃபி கடை அது கூட உள்ளே இருக்குது. ஆ, இதுதான் அந்த புத்தர் சிலை. சூப்பர். தங்க புத்தர் சிலை. இதுதான் அந்த 105 அடி உயரத்துக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கல்லாம். தூரத்துலேருந்து பார்ப்போம். சரியான மாதிரி இருக்குது. 10 மாடி பில்டிங் உயரம் அப்படின்னாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு கொடை மாதிரி இருக்குது தலைக்கு மேலே. அப்புறம் நீளமாக அந்த தோள்பட்டையில் ஒரு சால் கீழே வரைக்கும் இருக்குது. இந்த சிலையை செய்கிறதுக்கு மட்டுமே 60 வருஷம் ஆச்சான். அதுக்கு மேலே இருக்கிற அந்த கோல்டன் கலரில் இருக்க பாருங்க, இது எல்லாம் வந்து 24 கேரட்டு தங்க தகடால் ஆனது. நம்ம கிட்ட போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் இது வந்து ஒரு பிரமிக்க தகுந்த மாதிரி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு. தங்க தகடால் ஆனதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அதை உறுதியாக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதான் அந்த 24 கேரட்டை அதை மெல்லிஸாக ஆக்கி அப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இது 60 வருஷம், நம்பவே முடியல. இது ஆரம்பித்த ஆளே வந்து உயிரோடு இருந்திருக்குமாங்கிறதே சந்தேகம்தான். இதை கட்ட ஆரம்பித்த ஆள் 60 வருஷம்னா சும்மா லேசப்பட்ட காரியமா? வாங்க அப்படியே போவோம். இது வந்து ஒரு அமைதியான இடம். இங்கே வந்து திருட்டு பயம், கொலை கொள்ளை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் இருந்தால் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ராத்திரி நேரமே ஃப்ரீயாக இருக்குது. சுற்றுலா மக்களை கவர்றதுக்காக வேண்டி நிறைய விஷயம் இங்கே பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லாண்ட்ரி கடை இருக்கும், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் இருக்கும், ஹோட்டல் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி காசு கொடுத்து தண்ணி பிடிக்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த வெளிநாட்டுக்காரங்க மேக்ஸிமம் நான் பார்க்குறேன் அவங்க எல்லா கடையிலையும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இப்போ நம்மளாம் போனால் வெளிநாட்டுக்கு வந்தால் நம்ம இந்தியன் ஃபுட்டு விரும்புவோம் ரொம்ப அதிகமாட்டு. ஆனால் அவங்க இது உள்ளே போய் பார்ப்போமா, இந்தியன் ஃபுட்டு விரும்புவோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றாங்க. இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, அதே மாதிரி சைனீஸ் ஃபுட்டு, தாய்லாந்து ஃபுட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி அவங்களால ஏற்றுக்கிற முடியுது அப்படின்ட்டு. இது வந்து புத்தருடைய பாதச்சுவடு. இங்கே ஒரு புத்தர் இருக்கார். இதை சின்ன அரங்கம் மாதிரி கட்டி அழகாக வச்சுருக்காங்க. அந்த முன்பக்கம் புத்தர் சிலை இருக்குது தெரியுமா, அதுக்கு பின்னாடி இது இருக்குது. இதுதான் வால் பூதம் பாம்பு. இந்த பக்கம் ஒரு தலை, இந்த சைடில் 7 தலை இருக்குது பாம்புக்கு. ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்க தான் செய்யுது. நம்ம நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா தனி சிறப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 6 தலை, 7 தலை, 7 இருக்குது. இதுலேயும் 7 தான் இருக்குது. அது பாம்பு மாதிரி அப்படியே மேலே வரைக்கும் போகுது. இது ஒரு புத்தர் சிலை. தாய்லாந்து வந்து மலேசியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மலேசியாவிலேருந்து ரோடு வழியாக வருவாங்களாம். ரோடு வழியாக வந்தால் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் மலேசியாவிலேருந்து மட்டும் வர்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து வர்றாங்க, சீனாவில் அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து வர்றாங்க, இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் பேர் வர்றாங்களாம். அதுக்கப்புறம் ரஷ்யாவிலேருந்து வர்றாங்க, ரஷ்யாவில் வந்து அப்புறம் தென்கொரியா, இந்த மாதிரி நிறைய சுற்றுலா ஆட்கள் வராங்க. மற்ற நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் பேர் வராங்க. அதாவது அதிக அளவில் இல்லாட்டாலும் இதுதான் டாப் 5ல் இருக்கக்கூடிய நாடுகள். சின்ன தெருக்குள்ளே வந்துட்டேன் உள்ள. ஏப்பா அதுக்குள்ளே ஒரு முடுக்கு இங்கே பாருங்க. இது வந்து ஒரு சின்ன முடுக்கு, இதுக்குள்ளே போகுது. ஒவ்வொரு வீட்டுக்கு நடுவில் ஒரு முடுக்கு. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க வாழக்கூடிய இடம் போல் இருக்குது. அப்புறம் உள்ள அழகான ஒரு குருவி, கொண்டை வால் குருவி, கொண்டை குருவி, வால் இல்லை, சூப்பராக தமிழுத ஐயா. இந்த பக்கம் ஏன் வந்தேன், இந்த பக்கம் முன்னாடி ஒரு ராமா பாலம் இருக்கான், அதை பார்த்துட்டு போயிடலாம். வெளியில் வந்துருச்சு. வயிறு பசிக்கிறது, ஏதாவது குடித்தா தான் சரியாக வரும்.
வெயில் ஒரு பக்கம் ஊமை வெயில் அடிக்குது. நடந்து நடந்து போய் நம்மளுக்கு தொண்டையும் காஞ்சி போயிடுது. இந்த இளநீ கடை பார்த்தா இளநீ குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கடையில் ஜூஸ் தான் வாங்கி குடிக்கணும். எல்லாத்தையும் விட இளநீ தான் பெஸ்ட்டு. சூட்டையும் தணிக்கும், உடம்புக்கும் நல்லது. இளநீ கடையை காணலை.